உங்கள் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஸ்தோத்திரிங்க, அதை கர்த்தர் பெருகச் செய்வார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே, காலையில் பிஸியாக ஓடிட்டுருப்பீங்க இல்லையா? காலையில் நிறைய வேலை இருக்கும் உங்களுக்கு. வேலைக்கெல்லாம் போகணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவருக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், மாமனார் மாமியார் கவனிக்கணும், அப்பா அம்மா கூட இருந்தால் இது பண்ணணும். ஆறுதல் நீங்கள் டென்ஷனாக தான் இருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நேரம் நான் சொல்கிறீங்க கேளுங்க, அங்கிட்ட உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். துதித்தலை பெட்டி தான் நம்ம பார்க்கிறோம். குறைவுகளில் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், துதிகளில் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஏசப்பாவுடைய வாழ்க்கையை பாருங்க. யோவான் 6:11 பாருங்க. 22,000 பேர் இருக்கிறாங்க, 5,000 புருஷனோடு கூட. 3 நாள் பட்னியாக இருக்காங்க, சாப்பாடு இல்லை. ஒரு சிறுவனத்தில் 5 அப்போ 2 மீன் தான் இருக்கு. என்ன செய்வது? பிலிப் கொண்டு வந்து கொடுக்குறான், அந்திரையா சொல்லி. இத்தனை பேருக்கு 200 பணத்துக்கு நம்ம சாப்பாடுன்னு கொள்ளாதேன்னு சொல்கிறோம். அப்போ ஏசப்பா என்ன செய்கிறாரு? அதை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணுறார். பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த 5 அப்போ 2 மீன் 1,00,000 மாறுகிறது. ஆம் பிரியமானே, வாழ்க்கையில் நம்ம குறையப்படும் போது ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒரு சமயத்தில் நான் திடீர்னு என்னுடைய வீட்டுக்கு சில போதர்களை வரவழைத்தேன், பாஸ்டர்ஸ். ஆரம்ப கால ஊழியத்தில் ஒரு 20-30 பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் என் மனைவியோ எனக்கும் என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் தனக்கும் நாங்கள் வளர்த்த பிள்ளைக்கு மாத்திரம் இட்லி எல்லாம் செய்து வச்சிருந்தான். நைட்டு அதிகமாக இல்லை. திடீரென்று அவட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், கொண்டு வந்துட்டேன். என்ன செய்வது? அவளை திட்டலை, முறுமுறுக்கலை. நேராக போனால் அந்த சின்ன பாத்திரத்தில் இட்லியை எடுத்து பெரிய பாத்திரத்தில் போட்டான். பெரிய பாத்திரத்தில் போட்டு இவ்வளோ பேருக்கு எப்படி நான் கொடுக்க முடியாது? சின்ன ஒரு ஜபம், ஸ்தோத்திர ஜபம் பண்ணா பாருங்க. அவன் எடுக்க அந்த இட்லி வந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியாக நானும் சாப்பிட்டேன். அப்போ நான் என் மனைவி பார்த்து கேட்டேன், எப்படிம்மா நீ 5 பேர் தானே சமைச்சிருப்ப, எப்படி இந்த 20 பாஸ்டர்ஸ்க்கு எப்படி வயிறார நீ எப்படி கொடுத்தேன்னு கேட்டேன். இப்போ சொன்னா, நீங்கள் அறியாமையில என்கிட்ட சொல்லாமலே கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் நானும் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணேன். கர்த்தர் நான் எடுக்க இட்லியை வர வைத்தாச்சு. ஆம் பிரியமானவர்களே, பணம் இல்லையா, குழந்தை இல்லையா, இல்லை என்ன குறை உங்கள் வாழ்க்கையில் இருக்கு? ஞானம் இல்லையா? யோசித்து பாருங்க. அவரை துதிங்க. ஏசப்பா, எனக்கு நல்ல உடல், நல்ல கண், நல்ல கை காலை கொடுத்துருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு இது இல்லைப்பா, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை குடிகார கணவனாக இருக்கலாம், கோவப்படுற கணவனாக இருக்கலாம். இருந்தாலும் ஏசப்பா, நீர் அவரை மாற்றுவே நான் நம்புகிறேன். வேண்டாம் வழியாக வீணான செலவு செய்கிறவங்களா இருக்கலாம். ஆனாலும் அவரை ஸ்தோத்திரிங்க. உங்கள் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஸ்தோத்திரிங்க, அதை கர்த்தர் பெருகச் செய்வார். அது மாத்திரமல்ல, உபத்திரவத்தின் காலத்திலையும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்போது 16:25 பவுலும் சீலாவும் எவ்வளவோ உபத்திரங்களை அனுபவித்தார் இல்லையா? எவ்வளோ உபத்திரம் அனுபவித்தார். அதில் அடித்து தொழுமரத்தில் மாட்டி அவளை வித்திரப்படுத்தி அங்கே அவளை ஜெயில வச்சாங்க. ஆனால் நடுராத்திரி அவங்க ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்திரிக்கும் போது சிறைச்சாலைக்காரெல்லாம் உடைந்தது. இடம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய எல்லா வேண்டுதலையும் ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தோடு ஏறிடுங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும் என்று வேதம் சொல்வது. ஆமாம், இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சிலுவை மரணத்தின் போது ஒலிவ மலைக்கு சென்ற போது ஸ்தோத்திர பாட்டை பாடினார் என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 26:30 தம்முடைய கஷ்டமான நேரத்தில் சிலுவை மரணத்துக்கு முன்னாடி அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடினான்னு பார்க்கிறோம். ஏசப்பா இதை எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் இல்லையா? ஆனால் முணங்கினாரா? பிதாவை நோக்கி அவர் ஏதாவது முறுமுறுத்தாரா? இல்லை. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவின் நாமத்தை நிமித்தம் கொலை செய்யப்படுகிறார்கள், பாடுபடுறாங்க.
சிறையில் அடைக்கப்படுறாங்க, பல வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க, சின்ன பிள்ளை கொண்டு வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் முடிவு சீக்கிரம் வரும், பயப்படாதீங்க. பட்டை தேடுகிறோம், பட்டை தார முடிவா. அநியாயமாக ஒருத்தன் சிறையில் அடைக்கப்பட்டா அவரை அடைச்சவன் சிறையில் அடைக்கப்பட நாட்கள் வரும். இயேசு சொன்னது ஒரு நாளும் மாறாது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, அநீதி செய்கிறீங்களோ, கொலை செய்கிறீங்களோ, மற்ற மதத்தை துன்பப்படுத்துகிறீங்களோ, அது உங்களுக்கே திரும்பும். அது நான் சொல்ல தெய்வம் சொல்லுகிறார். ஸோ அருமையான தேவஜனமே, அப்படி உபத்திரப்படும் போது, சிறையில் இருக்கும்போது, இல்லை வீணா கிறிஸ்துவ நாமத்தை உங்களை டீக்ரேட் பண்ணும்போது, உங்களுக்கு விரோதமாக செய்யும்போது கலங்காதீங்க பிள்ளைகளா, துதிங்க. ஆண்டவர் சத்துருக்களையும் மாற்றி உங்கள் அருகில் வர செய்வார். என் அன்பு தெய்வமே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, அப்பா, கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுகிற அனைவரும் உம்முடைய பிள்ளைகளப்பா. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் நிச்சயமாய் பாடுபடுவான் வேதம் சொல்கிறது. மனம் இறங்கும் கர்த்தாவே, இன்றைக்கு உலகமெங்கும் உண்மையான கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பாடுபடுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள். அவருடைய கண்ணீரை கண்டிருக்கிறேன். ஆனால் அவருடைய விசுவாசம் குண்டி போகாமல் நீர் காத்துக்கொள்ளும். உபத்திரங்களில் உம்மை துதிக்கும்படி செய்யும். உம்மை துதிக்கும் போது நீர் பெரிய காரணை செய்வீர். நீர் ஸ்தோத்திர பாட்டை பாடி கொடூரமான சிலுவையை சுமந்தீர். ஆனால் உலகத்தில் எந்த எம்பரராலும், எந்த பெரிய கிங்கினாலும், எந்த பெரிய ராஜாவாலும் ஜெயிக்க முடியாத மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தீரப்பா. இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். ராஜாதி ராஜாவை திரும்ப வரப்போகிறேன். ஆம் கர்த்தாவே, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினீர். துதி பாடல அப்படியே நீர் உம்முடைய மக்களுக்கும் செய்யும். அவளை உயர்த்தும். உம்மை துதிக்கும் போது சத்தர்கள் ஓடி போவார்கள். அவள் கண்ணீரை துடைத்தாள். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தவறாம நம்ம நடத்துகிற கூட்டங்களுக்கு வாருங்க. உங்களுடைய நண்பர்கள் அழைத்து வாருங்கள். ஊழியத்தை தாங்கள். கர்த்தருடைய ஆசையை பெற. ஆமேன்.